மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த 31ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, குளிர்ச்சியான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தி நீர் ஆசீர்வதித்தீர். புதிய நாளை தந்திருக்கிறீர், ஜீவனை தந்திருக்கிறீர், உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பன். இந்த நாளிலும் உம்முடைய இறைவார்த்தை வழியாக எங்களோடு பேசும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அநேக மக்களை ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சந்தித்து கொண்டிருக்கிறது, ஆற்றுகிறது, தேற்றுகிறது ஆண்டவர் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து நீர் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் வழியாக நீர் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை இந்த நாளில் எங்களுக்கு தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் நாம் சாரோடு இணைந்து சோர்ந்து போகாதே மனமே என்ற பாடலை நாம் பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, அது ஆமோஸ் அவருடைய தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சரை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமோஸ் தீர்க்கதரிசியை நம்ம பார்த்தோன்னு சொன்னா வேதத்துல மிக முக்கியமான ஒரு நபராகவே அவர் இருக்கிறார். இவருடைய காலத்துல தான் தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஆமோஸ் தென்னாடான யூதாவில் பிறந்தார். ஆனால் வடநாடான இஸ்ரேலுக்கு சென்று கிமு 8ஆம் நூற்றாண்டுல அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்நாடு சீரும் சிறப்புமாக இருந்து, ஆனால் வளமும் வாழ்வும் செல்வாக்கும் வலியோருக்கும் மட்டுமே, ஏழை எளியவருக்கும் நசுக்கப்பட்ட மக்களுக்கும் அது இல்லாமல் இருந்தது. வலியோரை வாழ்த்தி எளியோரை வாட்டும் அநீதியும் பொய்மையும் நிறைந்த சமுதாயத்தை கண்டு ஆமோஸ் சீறினார். இனத்தையும் மனிதரையும் கசக்கி புளியும் கொடுமையை கடுமையாய் கண்டிக்கின்றார். நீதியையும் நேர்மையையும் வளர்த்து கொண்டால் அன்றி எந்த இனமும் கடவுளின் கடும் தண்டனைக்கு உள்ளாகும் என்று எச்சரித்தார். இப்போ இப்படிப்பட்ட தீர்க்கரை பார்த்து அமத்சியா என்ற வடநாட்டு அந்த ஆசாரியன், அதாவது தீர்க்கதரிசிக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய ஆசாரியனை என்ன சொல்றாரு, நீ வெளியூர்காரன், எங்க ஊருக்காரன் இல்ல, நீ இங்கேயா வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற, நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் பாரம்பரியமான ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நான் ஒரு அத்திமர தோப்புக்காரன், நான் சகுனம் பார்க்கிறவனும் அல்ல, நான் தீர்க்கதரிசியின் சங்கத்தானும் அல்ல என்று சொல்லி ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தேன், கடவுள் என்னை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பல்வேறு இடங்களிலே இங்கும் இங்குமாய் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடவுள் நம்மை அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வரங்களினாலே நம்மளை நிரப்பி திருச்சபைக்காக ஊழியம் செய்யும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். அதான் இங்க பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் அழைப்பு மற்றும் அவரது பணி குறித்து நாம் இங்கே பார்க்கும்போது, ஆமோஸ் மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல எருசலேம் தேவாலயத்திலோ அல்லது அரசவையிலோ வளர்ந்தவர் அல்ல. அவர் யூதேயா நாட்டின் தெக்கோவா ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், இடையன் மற்றும் காட்டு அத்திப்பழம் பயிரிடுபவர். ஆமோஸ் 1:7-14 நம்ம பார்க்கிறோம். இறைவனால் விடுக்கப்பட்ட அழைப்பு ஆமோஸ் தீர்க்கதரிசியை தன் பணியை தொடங்க இறைவனே அவருக்கு நேரடியாக அழைப்பை விடுக்கிறார். இதை அவர் பின்வருமாறு அவர் அழகா சொல்றார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டு அத்திப்பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். நான் மந்தையை தொடர்ந்து போகையில் கர்த்தர் என்னை எடுத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தருடைய சொன்னார்.
என்று ஆமோஸ் 7:14-15 நம்ம பார்க்கிறோம். இந்த அழைப்பு அவர் தனது வாழ்வாதார பணிகளில் ஈடுபட்டிருந்த போதே தற்செயலாக அல்ல, இறைவனின் திட்டத்தின்படி அமைந்தது. தீர்க்க தரிசனத்தின் சூழல் ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியா என்பவன் நாட்களிலும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய இரண்டாம் யெரொபெயாம் என்பவன் நாட்களிலும் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவருடைய காலத்தில் என்னெல்லாம் இருந்தது பார்க்கலாம். பொருளாதார செழிப்பு. இந்த காலத்தில் இஸ்ரவேல் நாடு பொருளாதார ரீதியாய் மிகவும் செழிப்பாய் இருந்தது. சமூக அநீதி இருந்தது. செல்வந்தர்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள். நீதிமானை வெள்ளிக்காகவும் எளியவனை ஒரு ஜோடி காலனிக்காக விற்கிறார்கள். ஆமோஸ் 2:6 பார்க்கிறோம். வெற்று சடங்குகள், ஆண்டவருக்கு வெற்று சடங்குகள் செய்தார். மக்கள் இறைவனை மனதார வணங்காமல் வெறும் சடங்குகளை மட்டுமே செய்து வந்தார்கள். ஆமோஸ் கண்ட தரிசனங்கள் அவரது அழைப்பின் ஒரு பகுதியாக அமைந்திருந்தது. அவருக்கு 5 முக்கியமான தரிசனங்களை காட்டுகிறார். 1, வெட்டுக்கிளிகள், தேசத்தை அழிக்க வரும் தண்டனை. ஆமோஸ் 7:1-3. அக்னி நிலத்தை பட்சிக்கும். ஆமோஸ் 7:4-6. மட்ட நூல், இஸ்ரேல் ஜனங்கள் நேராக இருக்கிறார்களா என்பதை சோதிக்கும் கருவி. ஆமோஸ் 7:7-9. கோடை காலத்து பழங்கள் நிறைந்த கூடை, இஸ்ரவேலுக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்கின்ற அடையாளம். ஆமோஸ் 8:1-3. பலிபீடத்தின் அழிவு, தப்ப முடியாத இறைவனின் நியாய தீர்ப்பு ஆகியவை முக்கியமான செய்தியாக ஆமோஸ் தன்னுடைய அழைப்பை ஏற்று, சிங்கம் கர்ஜித்தது யார் பயப்பட மாட்டானா? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டான்? ஆமோஸ் 3:8 வாசிக்கிறோம். அதிகாரத்துடனே பேசினார். அவர் வலியுறுத்திய மிக முக்கியமான கருத்து, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. பார்த்தீங்களா? நீதி நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் வர வேண்டும் என்று அவரு சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமோஸை ஆண்டவர் அழைத்தார். ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்தவர் அத்திமர தோப்புல காவல்காரனா இருந்து பயிரிடுகிறவனை கடவுள் அழைக்கிறார்னா நம்மையும் அழைக்கிறார். நம்மை தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி எப்படி எரியமாவை தெரிந்து கொண்டார், அதுபோல ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டு அழைக்கிறார். எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த உலகத்துல ஆண்டவருக்காக எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறீங்க? காலை நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்குற, இன்ஜினியர் ஆக்குற, அதாக்குற, இதாக்குறன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே, ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு அனுப்புகிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம பொருத்தனை செய்கிறோமா? எத்தனை பேர் அந்த மாதிரி செய்கிறோம்? ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்துல வருமானம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்துல மரியாதை இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நம்ம எண்ணிக்கொண்டுதான் என்ன பண்றோம்? நம்ம யாருமே ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அனுப்புவது இல்லை. அதான் இங்கே ஆண்டவர் இந்த காலை நேரத்துல நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அனுப்புங்கள். ஆங்கிலத்துல பார்க்கிறோம், the call of the prophet Amos is unique among the writing prophets because he was not a professional son of a prophet or a member of the religious establishment. Instead, he was a layman, a manual laborer, called directly by God from his rural life in Judah to deliver a stinging message to the northern kingdom of Israel. The background and identity of Amos. Amos lived during the 8th century BC, a time of significant economic prosperity but profound moral decay. Before his call, he held 2 specific jobs. Shepherd, he was among the shepherds of Tekoa, a rugged town south of Jerusalem. Amos 1:1. And sycamore, fig dresser, he also cared for sycamore fig trees. Amos 7:14. A task that involved nipping or piercing the fruit to ensure it ripened properly. The nature of the call, unlike Isaiah's grand vision in the temple or Jeremiah's intimate dialogue with God, Amos' call is described as an irresistible, almost predatory force. He famously compares God's voice to the roar of a lion. The lion has roared, who will not fear? The Lord God has spoken, who can but prophesy? Amos 3:8. Amos emphasizes that his mission was not his own idea or a career choice. When confronted by the priest Amaziah, Amos defends his mandate. I was no prophet, nor a prophet's son, but I was a herdsman and a dresser of sycamore figs. But the Lord took me from following the flock. And the Lord said to me, go, prophesy to my people Israel. Amos
7:14-15. Third, the divine visions, Amos' call and subsequent ministry were reinforced by 5 symbolic visions that revealed God's coming judgment on Israel for their oppression of the poor and religious hypocrisy. அன்பான தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மையும் அவருடைய ஊழியத்திற்காக அழைக்கின்றார். நம்ம எத்தனை பேர் நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அநேக மக்கள் முன்வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பெரிய விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை அதற்காக ஆயத்தப்படுத்துவோம், தயார்படுத்துவோம். ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் அழைப்பார் இல்லையா? நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேல்ல 3 வயதான சாமுவேலை அழைத்தார். வாலிபனான எரேமியாவை அழைத்தார். 75 வயதான மோசையை அழைக்கின்றார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் கூட ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். ஆகவே அவருடைய ஊழியத்திற்காக நம்மை அர்ப்பணித்து ஊழியத்தை செய்ய தூய ஆவியானவர் தான் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் கிருபை செய்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கடவுள் சீடர்களை, இயேசு சீடர்களை அழைத்ததும், கடவுள் தம் தாசர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்திற்காக அழைத்ததையும் நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அழைப்பு மிக உயர்ந்ததாக உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உம்முடைய அழைப்பை நாங்கள் பார்க்கும்போது விசித்திரமாய் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை மிக அழகாய் அழைக்கிறீர். உம்முடைய ஊழியத்திற்காக அழைக்கிறீர். உம்மை பிதாவாகிய கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பியது போல எங்களையும் அனுப்புகிறீர். ஆகவே ஆயத்தமாய் கிருபைத்தார். நாளிலும் ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அவர்களும் எல்லாரும் நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையை ஊழியத்திற்காய் அர்ப்பணித்து அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே சிறப்பாக செய்ய கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரி மேஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளியும் அன்புகுரிய சாகோசாரி டீச்சரையும் அடைய குடும்பத்தாரை ஆசிரியர் வழிநடத்தும் தேவையை சந்தி. பணியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறபடினாலே எங்களை காத்துறோம். இடையின் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சேனமும் கிராம சபைகள், அந்த திருச்சபைகள் கட்டப்பட கிருபை தர. குறிப்பாய் பாவனப்பள்ளி திருச்சபை கட்டப்பட என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் வியாதியஸ்தர்களுக்காய், பலவீனமாக இருக்கிற மக்களுக்காய், வார்த்தைகளை இல்லத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்த நாளிலே என்னுடைய முதலாவது திருமண நாளை காணுகின்ற என்னுடைய ஆண்டவரே சாம் அண்ணன் பிரீதாக்காவுடைய அன்பு மகள் திருமதி இவாஞ்சலின் ஜபா அவருடைய ஆண்டவரே இதோ முதல் திருமண ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருஷத்துல இதே நாளிலே திருமணத்தை ஆண்டவர் செய்து வைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கணவன் மனைவியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்ற வேளையிலே பிள்ளை செல்வங்களையும் எல்லாவற்றையும் என் தேவன் பரத்திலிருந்து தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். பெற்றெடுத்த பெற்றோர்களாகிய என்னுடைய சாமனையும் ஆண்டவரே பிரீதாக்காவையும் ஆசீர்வதி. அதே போல ஆண்டவரே பலவீனமாக இருக்கின்ற என்னுடைய எல்மாங்கப்பம் ஆண்டவரே திருச்சபையுடைய ஆண்டவர் தலைவர் டிஎஸ்பி சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். பாஸ்கரன் சாருக்காக கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி ஆண்டவர். இன்னும் பரிபூர்ண சுகத்தை தார். அவர் மீண்டும் எழுந்து வந்து ஊழியத்தை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தர. அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதி. அதே போல ஆண்டவரே அவருடைய டாக்டர் கெனடி ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய சம்பந்தி அம்மா ஃப்ளாரன்ஸ் ஆண்டவர் பாக்கியநாதன் அவர்களுக்காக, இதோ அவருடைய அன்பான அக்கா மகன் லூக் பிரேம் சிங் ஷாலினிக்கா ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றும் ஆண்டவர். அதே போல அவருடைய ஷெரின் மேடம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சென்னையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் பலவீனமா இருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம். கண்ணோக்கி பார்முனை குணமாக்கும் கர்த்தர். நான் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் தான். அவர்களோடு இருந்து எந்த பலவீனமா இருந்தாலும் அதை நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அதே போல நாளை தினத்துல தன்னுடைய பிறந்த நாளை காணுகின்ற கன்றாமலி திருச்சபனுடைய ஆண்டவரே அன்பு சகோதரி திருமதி எஸ்தர் ஸ்டெல்லா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் கணவர் அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை இன்றும் நாளையும் பிறந்த நாட்களை திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிறார்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. நாளே இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக, என்னுடைய ஐஎல்சி பொறுப்பாளர்களுக்காக, ஆமர் சபை சங்க நிர்வாகிகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி பெல்ஸ்டா மருத்துவமனை ஆண்டவர் அனைத்து திருச்சபைகள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி, பலப்படுத்தும், தேவைகளை சந்திய ராஜா. அதே போல இந்த நாளிலே இப்படியா ஆண்டவரே இந்திய தேசத்திலே அவருடைய ஜனாதிபதி, இப்படி பிரதமர், இப்படி முதலமைச்சர் ஆண்டவரே ஜாதி மதம் இனம் மொழி பேதமொழி ஒற்றுமையாய் நாங்கள் பயணிக்க கிருபைத்தார். எங்களை சொந்தங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறாங்க எல்லாரையும் காத்தலும் தமிழ் சொந்தங்களை ஆசீர்வதியும்.
இப்படி ஐஎல்சி திருச்சபையின் மக்களை ஆசீர்வதியும். எல்லாரும் இணைந்து இப்படி ஊழியத்தை செய்ய நாளை தினத்துல ஆண்டவரை மாதத்தின் முதல் நாள் ஆராதனையில பங்கு பெற்று தேவ செய்தியும் திருவிருந்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார். தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் நம்முடையவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.